ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நான் வந்து சில ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால வீக்லி வந்து ஒரு வீடியோ வந்து டூல் பாத் சம்மந்தமாவோ அப்படி இல்லாமல் ஜென்ரல் டாபிக்ஸாக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதை பற்றின ஒரு ஓவர்வியூ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்ற டெக்னிக்கல் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ப்ராசஸர்னா என்ன அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். போஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நீங்க படிக்க போறீங்க, இல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தின ஒரு ஓவர்வியூ இருக்கும்னு நெனைக்கிறேன். சில பேர் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு புரியிற மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோகிராம நான் இப்படி கிளிக் பண்ணி அந்த கோட எடுக்கும்போது, இங்க பார்த்தீங்கன்னா, mpfonuc.pst அப்படின்னு வரும். இதுதான் வந்து போஸ்ட் ப்ராசஸர். இது என்ன அப்படின்னா, நம்ம போடக்கூடிய ப்ரோகிராம மெஷினுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோடா கன்வெர்ட் பண்ணி குடுக்கறது தான் இந்த போஸ்ட் ப்ராசஸருடைய ஒர்க். ஸோ இந்த போஸ்ட் ப்ராசஸரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் வந்து ஒரு டூல் பாத்த வந்து ரொம்ப ஃபங்ஷனலா, எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண வைக்கும். அதே மாரி சில இடங்கள்ல உங்களுக்கு சர்ஃபேஸ் ரஃப்னஸா வர்றதும், சில 5 ஆக்சிஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்றது, எல்லாமே வந்து இந்த போஸ்ட் ப்ராசஸர் தான். சில பேர் வந்து ப்ரோகிராம் போடும்போது கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெரிஃபை பண்ணி எடுத்து ஓட்டும்போது தப்பு நடக்கும். ஸோ அது எல்லாமே இந்த போஸ்ட் ப்ராசஸர் தப்பா படிக்கிறனால தான். அது எப்படி ப்ரோ? இது வந்து ப்ரோகிராம் போடுறோம். இத பார்த்து தானே கோட் எடுக்கிறோம்னா, இந்த ப்ரோகிராம் போடுறது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து வேற. இந்த சாஃப்ட்வேர் ஒரு சைடு. இத கிளிக் பண்ணா, இந்த போஸ்ட் தான் இந்த ப்ரோகிராம்க்குள்ள படிச்சிருக்கிற டீட்டெயில்ஸ எல்லாமே எடுத்து, அத உங்களுக்கு ஒரு ஃபார்முலாலாம் போட்டு அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களுக்கு கோடா குடுக்கும். அப்ப இங்க வர்றது சரியா இருக்கலாம். இங்கிருந்து இந்த ஃபனுக் போஸ்ட் படிச்சு இங்க வர்றது வந்து சில டைம் தப்பாகலாம். அதாவது அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அப்படின்னு பொதுவா வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் ப்ராசஸர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த போஸ்ட் ப்ராசஸர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பொதுவாவே ஏஎஸ்சி ஃபைலா வரும். அல்லது .pst ஃபைலா இருக்கும். பொதுவா நம்மகிட்ட வந்து ஏஎஸ்சி ஃபைல் இருக்காது. பிஎஸ்டி ஃபைல் தான் நம்மகிட்ட இருக்கும். ஏஎஸ்சி ஃபைல் வந்து மாஸ்டர் ஃபைலா அவங்ககிட்டயே இருக்கும். யாரு டெவலப்பர். இப்ப மாஸ்டர்கேம் வாங்குறீங்க, டெல்கேம் வாங்குறீங்க, இல்ல மத்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்க வாங்குறீங்க, என்எக்ஸ் வாங்குறீங்கனாலும் அவங்ககிட்ட ஒரு டிஃபால்ட் போஸ்ட் ப்ராசஸர் இருக்கும். அந்த போஸ்ட் ப்ராசஸர்லாம் இப்படிதான் எழுதியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு ஒண்ணுக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கீழ வந்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோகிராம் ஓடுனா எப்படி ஓடணும் அப்படின்றது. இப்ப இது எல்லாமே ஸ்டார்ட் ஃபைல், இஃப் டூல் நம்பர் 1 இந்த மாரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடம். இந்த எஸ்ஜி ஃபீடு, எஸ்ஜி ஃபீடு, இஏ, ஏபிஐ, ஏபிஎஸ் ஐஎன்சி இது எல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துக்கு உண்டான மதிப்பு. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து நானு இந்த ஹை ஸ்பீட் டூல் பாத் போறேன். இப்ப இதுல போய் நான் இங்க வந்து டூல் அப்படின்றத கிரியேட் பண்றேன். இங்க வேல்யூ குடுக்குறேன். இங்க லிங்கின் பாராமீட்டர்ல இங்க ஒரு வேல்யூ குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. சேஃப் கிளியரன்ஸ் பாயிண்ட் 15 குடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 15 இந்த கிளியரன்ஸ் பிளேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத வந்து இங்க டைரக்ட்டா 50 கிளியரன்ஸ் பிளேன்னு படிக்காது. அதாவது இங்க ஏதாவது ஒரு வேல்யூவா இருக்கும். இந்த கட் டைப் 0 அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எஸ்ஏவி, ஏபிஇ, ஐஎன்சி இந்த மாரி கோடு குடுத்தா, அந்த கிளியரன்ஸ் வேல்யூ இங்க வரணும் அப்படின்னு. இந்த மாரி ஜி கோடா இருந்தால் இந்த ஃபீட் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மதிப்பு குடுத்து, அந்த மதிப்போட ஃபார்மேட்ட வந்து இன்டைரக்ட்டா இங்க இன்புட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க இங்க குடுக்குற வேல்யூ எல்லாமே இந்த ப்ரோகிராம் வந்து சீக்வென்ஸ் பண்ணும். இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு படிக்கும். இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே சீக்வென்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஃபார்மேட்ல அத கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். இது வந்து மாறிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து சிமென்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிமென்ஸ்க்கு தனியா போஸ்ட் ப்ராசஸர் இருக்கு. இப்ப இதே வந்து மஸாட்ரால் எடுத்துட்டீங்கன்னா, மஸாட்ராலுக்கு போஸ்ட் ப்ராசஸர் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ அவைலபிளானா கிடையாது. இப்ப நீங்க Mastercam கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வாங்குனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸர் ஜெனரலி அவங்ககிட்ட கொஞ்சம் போஸ்ட் ப்ராசஸ் வந்து அவைலபிளாவே இருக்கும். ப்ரூவ்டு போஸ்ட் ப்ராசஸே அவைலபிளா இருக்கும்.
அத தாண்டி ஒரு போஸ்ட் ப்ராசஸர் உங்களுக்கு வேணும் அப்டின்னாவும், அடிஷனலா இப்ப அவங்க பேஜஸ்லயே போய் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் இந்த மெஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க டெடிகேட்டடாவே ஒரு போஸ்ட் ப்ராசஸர் ப்ரூவன் பண்ணி அத வச்சிருப்பாங்க. ஸோ இத வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு போஸ்ட்டும் ஒரு சர்டைன் பிரைஸஸ் வரும். ஏன்னா மெஷின்ஸ் எல்லாமே குரோர் கணக்குல இருக்கறனால, இத கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறக்கு உண்டான கோட்ஸும் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு விலை இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் வந்து ஒரு சர்டைன் பிரைஸ் வருது. லைக் 3 லேக்ஸ் அந்த மாரி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு போஸ்ட்டோட காஸ்ட்டும் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒரு மெஷினோட சீரிஸ் பொறுத்து, அதோட டிஃபிகல்ட்டிய பொறுத்து ஜாஸ்தியாகும். ஆனா இந்த மாரி காம்ப்ளிகேட்டட் மெஷின்ஸ், அந்த மாரி ப்ரூவன் போஸ்ட் ப்ராசஸ் இல்லாம நம்மளால ரன் பண்ண முடியாது. இப்ப மாஸ்டர்கேம் தெரியும் அப்டின்னா, மாஸ்டர்கேம் நாலேட்ஜ் மட்டும் பத்தாது. அந்த கோடு கரெக்ட்டா இருக்குதா? அதுக்கு நீங்க ப்ரூவன் போஸ்ட் ப்ராசஸ் யூஸ் பண்றீங்களா? அது எல்லாமே பாருங்க. சில பேர் 4 ஆக்சிஸ்ல எல்லாம் பார்ட்ஸ் போடுவீங்க. சில இடத்துல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அது வந்து பைரேட்ல போட்டீங்க அப்டின்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப லீகலா நீங்க மாஸ்டர்கேம் கிட்ட இருந்து போஸ்ட் ப்ராசஸர் வாங்கி போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. இன்னொன்னு வந்தாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கேட்டுக்க முடியும். இப்ப அவங்ககிட்ட டெக் டீம் இருக்கும். அதே மாரி அந்த டெக் டீம்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அத பண்ணி குடுப்பாங்க. போஸ்ட் ப்ராசஸர் ஒரு வேள மிஸ்டேக்கா இருந்தா, இதுலயே அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க ரீசெல்லர கான்டாக்ட் பண்ணணும். நீங்க ஒரு வேள லீகலா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு உங்க ரீசெல்லர கான்டாக்ட் பண்ணுங்க போஸ்ட் அசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ அவங்களால முடியல அப்டின்னா, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து மாஸ்டர் கேம் கிட்ட வந்து நமக்கு சப்போர்ட் வாங்கி குடுப்பாங்க. அப்படி அவங்க பண்ணலைனாலும் மாஸ்டர் கேம்க்கு வந்து நீங்க வந்து உங்களோட போஸ்ட் ஃபைல், உங்க மெஷின் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து அட்டஸ்ட் பண்ணி, உங்களுக்கு வந்து என்ன தப்பான கோடு வந்துச்சு, அது எப்படி கரெக்ட்டா வந்திருக்கணும், அதெல்லாம் மென்ஷன் பண்ணி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே மாடிஃபை பண்ணி குடுத்துருவாங்க. பொதுவாவே மாஸ்டர் கேமோட ரீசெல்லர்ஸ்க்கு எல்லாமே நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. போஸ்ட் எடிட்டிங் எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு சப்போர்ட் வந்து ஈஸியா கிடைக்கும். அதே மாரி பாருங்க, மெயினா இங்க ஒரு ஹைலைட் குடுத்துருக்காங்க பாருங்க. மில்டன் ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ். ப்ளீஸ் புரொவைட் அ zip2go ஃபைல் வித் த இன்க்ளூஷன் ஆஃப் டாட் மெஷின் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருமே டூல் பாத்த பத்தி தான் பாக்குறோம். அதாவது ரொம்ப ஹையர் எண்ட் மெஷின்ஸ் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு உதாரணத்துக்கு இதுலயே பாருங்க. என்டி சீரிஸ் அதே மாத்தி பாத்தீங்கன்னா, மஸாக்லயே வந்து இன்டெக்ரக் சீரிஸ், இந்த பி ஆக்சிஸ் டில்டிங் ஹெட் இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான மெஷின் ஃபைல் இல்லாம, அதே மாரி பாத்தீங்கன்னா, போஸ்ட் இல்லாம நம்மளால வொர்க் பண்ண முடியாது. நீங்க நார்மலா ஒரு 3டி கான்டூர் மாரி போட்டுட்டு, அத டிகிரி எல்லாம் டில்ட் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும். அந்த மெஷின்ஸ் க்ரோர் கணக்குல இருக்கறனால, உங்களுக்கு வந்து இப்ப மல்டி ஸ்பிண்டில்ல ஹோல்டு பண்ணி நீங்க மெஷின் பண்றதோ, சைமல்டேனியஸா கன்டினியூஸ் நீங்க அது 7 ஆக்சிஸ், 9 ஆக்சிஸ் வரும். ஸோ நீங்க எப்படி அத கரெக்ட்டா நீங்க வொர்க் பண்ண போறீங்கன்றதுக்கு, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா போஸ்ட் ப்ராசஸர் இருந்தா தான், அது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அதனால இந்த மாரி ஹையர் எண்ட் மெஷின்ஸ்க்கு, அந்த பர்ட்டிகுலர் மெஷின்ஸ் இல்லாம, போஸ்ட் இல்லாம வொர்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு டூல் பாத் தெரியலாம். பட் ஆனா அந்த மெஷின்ஸும், அந்த போஸ்ட் ப்ராசஸர் வச்சு எடுத்து பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கும். ஸோ இது மூலியமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். அதாவது நம்ம ப்ரோகிராம் போடுறது வந்து மாஸ்டர்கேம் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த மாஸ்டர்கேம் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ப்ரோகிராம என்சி கோடா மாத்தி குடுக்கறது தான் இந்த போஸ்ட் ப்ராசஸரோட வேல. இந்த போஸ்ட் ப்ராசஸரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எப்பன்னா மோர் தென் 4 ஆக்சஸ் நீங்க மெஷின் பண்றீங்கன்னா, லைசென்ஸ்டு போஸ்ட் ப்ராசஸும், லைசென்ஸ்டு மெஷின் ஃபைலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வொர்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்கேஸ் ஏதாவது எரர் ஆனாலும் நம்ம டெக் டீம் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ஜெனரலா நீங்க புரோகிராம் பண்ணீங்கன்னா, இஃப் சம்திங் கோஸ் ராங் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எரரும் அட்ரஸ் பண்ண முடியாது. அதே மாரி, இங்க நடக்கிற விஷயங்கள் கரெக்ட்டா அப்படியே ரன் ஆயிடும் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையிலயும் நம்ம ஓட்டக்கூடாது. எப்பவுமே நீங்க மோர் தென் 4 ஆக்சிஸ் புரோகிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு புரோகிராம் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணிட்டு போட்டுட்டு ஓட்டுங்க. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மஸ்ட்கேம்ல நார்மலா ரன் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் சில பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணும்னா, வெரிகட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேருக்கு டிபெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த வெரிகட்ன்றது என்னன்னா, நீங்க எடுக்கிறீங்க இல்லையா? இந்த போஸ்ட்ட வச்சு இந்த புரோகிராம் எடுக்கிறீங்களா? இந்த புரோகிராம சிமுலேட் பண்ணி, இது வந்து உங்களுக்கு பொதுவா எப்படி ரன் ஆகும்? அப்படின்றத உங்களுக்கு என்ன பண்ணும்? டிஸ்ப்ளே பண்ணி குடுக்கும். ஸோ இது மூலியமா உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸர்னா என்ன? அப்படின்ற ஒரு ஓவர்வியூ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். போஸ்ட் ப்ராசஸரோட இம்பார்ட்டன்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ், சப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாரி யாருக்காவது மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான சப்போர்ட்டோ,
இந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்னாவும், நீங்க தாராளமா எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சர்க்கிள் எங்களோட ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல இப்போ குடுத்துட்டுருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி நல்ல மிஷின்ஸ் எல்லாம் வச்சு போஸ்ட் ப்ராசஸ் சப்போர்ட் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ என்னன்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ சில பேத்துக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.